என் பெயர் மலர்கொடி, அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரி, பாலாஜாப்பேட்டை. கடந்த 20 ஆண்டுகளாக கௌரவ விரிவுரையாளர்களாக இங்க பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எங்களுடைய முதன்மை கோரிக்கையான பணி நிரந்தரம் கோரிதான் நாங்க இந்த பெருந்திரள் முறையீடு நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய பெருந்திரள் முறையீடு அப்படின்னு சொல்லும்போது 20 ஆண்டுகளாக மற்ற பெரும் கட்சிகளான 2 கட்சிகளாலும் மறுபடியும் ஏமாற்றப்பட்டு 20 ஆண்டுகளாக நாங்க இங்க வந்திருக்கோம். எங்களை பணி நிரந்தரப்படுத்தணும், இந்த புது ஆட்சியிலேயாவது எங்களை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வரலாறு நிகழ்வை நடத்தி எங்களை நிரந்தரப்படுத்தணும், முன்னுரிமை கொடுத்து நிரந்தரப்படுத்துவதில் எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு இந்த அரசாங்கத்திட்ட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க இங்க நிக்கிறதுக்கு காரணமே இந்த அரசாங்கம் தான். இந்த 2012ல ஒரு கால்ஃபால் கொடுத்துட்டு 2015ல அதுல நிரப்புனாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா 2012ல இருந்து 2026 வரைக்கும் 14 ஆண்டுகளாக ஒரு உயர்கல்வித்துறையில ஒரு ரெக்ரூட்மெண்ட்டே இல்ல. அதாவது பணி நியமன சேர்க்கை என்பது எங்களுக்கான பேராசிரியர்களுக்கு கொடுக்கல. அந்த மாதிரி சேர்க்கப்படாததுனாலதான் எங்களோட அவலமான நிலை. நாங்க இங்க நிக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருக்கு. நீங்க 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா, பேராசிரியருக்கான சேர்க்கை கொடுத்திருந்தீங்க, வேலை வாய்ப்பு கொடுத்திருந்தீங்க அப்படின்னா நாங்க இங்க நிக்க வேண்டிய வாய்ப்பே இல்லை எங்களுக்கு. அதனால எங்களை மனசுல கடந்து கொண்டு 20 ஆண்டுகளாக ரொம்ப கஷ்டத்துல வாழ்வாதாரத்துல பின்தங்கி இருக்கிறோம். 20 வருஷமா எங்களோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு அரசாங்கத்தால நாங்க ரொம்ப நசுக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு இந்த தெருவுல இங்க நின்றுட்டு இருக்கோம். எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களை பணி நிரந்தரப்படுத்தணும் அப்படின்றத தாழ்மையோட இந்த அரசாங்கத்திட்ட நாங்க கேட்டுக்கொள்கிறோம். இத புதுப்பிச்சுக்கிறதுக்கு, புது விஷயங்களை சொல்லி தரத்துக்கு, அந்த விஷயங்களை சொல்லி தரத்துக்காக நாங்க நான் சேரும்போது 2002ல சேரும்போது நாங்க 4000 வாங்கிட்டு இருந்தோம் சார். இப்போ இந்த ஆண்டு இந்த 2 மாதமா தான் நாங்க 30,000 வாங்குறோம். 30,000 தாண்டி எங்களுடைய யூஜிசி நிர்ணயித்த சம்பளம் 50,700 ரூபாய். அதனால அந்த யூஜிசி நிர்ணயித்த சம்பளத்தையே எங்களுக்கு வழங்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். கல்லூரியிலே உதாரணத்துக்கு நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க நிரந்தர பேராசிரியர்கள் 20 பேர் தான் இருக்கிறாங்க, கௌரவ விரிவுரையாளர்கள் 120 பேர் இருக்கும். அந்த மாதிரி பெரும் அளவுல பெரும் தொகையில எங்களோட ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னாலே ரெகுலருக்கும் கெஸ்ட் லெக்சரர்ஸ்க்கும் ரொம்ப கம்மி. நாங்க கெஸ்ட் லெக்சரர்ஸ் 100% 80% இருக்கோம்னா மீதி 20% தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால இந்த கல்லூரியில ஒர்க் நடக்குது, எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி, நான் புதல்வன் கவர்மெண்ட் அறிவிக்கிற எந்த விஷயங்களையும் நாங்க தான் மேற்கொண்டு எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, கல்லூரியில இருக்கக்கூடிய லைப்ரரி கண்டிஜென்சி, அட்டெண்டன்ஸ், யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர், எம்எஸ் எல்லாமே நாங்க போட்டோம். எல்லா உதவி பேராசிரியர் பார்த்தீங்கன்னா எங்க கல்லூரியில நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஸ்டாஃபே ரெகுலர் ஸ்டாஃபே கிடையாது. நாங்க மட்டும் தான் அந்த அப்படியே நியமனம் செஞ்சோம் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப இவ்வளவு நாள் எங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டு வாழ்வாதாரத்தை இழந்துட்டு இந்த ரோட்ல நிக்கிறோம். நாங்க இங்க தரணும்னு கண்டிப்பா இந்த போராட்டம் இது பெருகிரல் முறையீடு முதல் வாட்டி நாங்க உங்களை ரெக்வஸ்ட் பண்றோம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட தாண்டி நாங்க வெறும் போராட்டமா செய்வோம். அவங்கங்க அந்தந்த மாநிலத்துல அவங்களோட உறுப்பினர்களை பார்த்தும் கொடுத்துருக்கோம். நாங்க எல்லாமே கொடுத்துருக்கோம். இது முதல் முறை இவங்க வந்திருக்கிறதுனால இதை ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம். அடுத்தது அது ரெக்வஸ்ட்லயே எங்களுடைய கோரிக்கை அவங்க ஏத்துப்பாங்கன்னு நாங்க முதன்மையான கோரிக்கையை பணி நிரந்தரப்படுத்தணும் அப்படின்றதுதான் சார். 20 ஆண்டுகளாக நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், எங்களை தான் பணி நிரந்தரம் செய்யணும். நீங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அதுல எங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். ஸ்பெஷலாவும் எங்களுக்கு ஜிஓ 56 இருக்கு, அதையும் நீங்க எடுத்து எங்களுக்கு 56 நிறைவேற்றி கொடுக்கணும். மகப்பேறு விடுப்புன்றதே கெஸ்ட் லெக்சர்ஸ் கிடையாது. ஒரு 30 வயசு 25ல இருந்து 35 வயசு லேடிஸ் கெஸ்ட் லெக்சரா ஒர்க் பண்ணணும்னா அவங்க பிள்ளைய பெத்துக்க கூடாது, குழந்தைய பிறக்க கூடாது. அவங்களுக்கு குழந்தைய பிறந்தாக ஒரு நாள் லீவு, எங்களுக்கு மாசத்துக்கு ஒரு நாள் தான் லீவு, அதுக்கு மேல எங்களுக்கு லீவு கிடையாது. அப்படி இருக்கும் போது எப்படி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நாங்க எப்படி எதுவுமே எங்களுக்கு கிடையாது சார். கௌரவ விரிவுரையாளருக்கான மே மாத சம்பளமும் கிடையாது, கௌரவ விரிவுரையாளருக்கு மெட்டர்னிட்டி லீவு அதான் மகப்பேறு விடுப்புன்றதே கிடையாது. நீ மகப்பேறு புள்ள பெத்துக்கணும்னு பிளான் பண்ணினாலே நீ வேலையை விட்டு போயிடணும். வேலையை விட்டு போனாதான் புள்ள பெத்துக்க முடியும். மாசத்துக்கு ஒரு நாள் தான் லீவு. அப்படியே இப்போ கொஞ்சம் மெடிக்கல் லீவு அப்படின்றதுனால ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு குழந்தைய பெத்துட்டு 15 நாளுக்குள்ள எப்படி நாங்க வேலைக்கு வர்றது, எப்படி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறது? அவர் கணக்குல நாங்க சம்பளம் அதாவது கற்பித்தல் பணியை தாண்டி மற்ற இதர பணிகளையும் நாங்க செய்ய வற்புறுத்தப்படுறோம்.
ஏன்னா இப்ப எங்களை விட எங்க துறை தலைவரோ இல்ல நிரந்தர பேராசிரியரோ சொல்லும்போது கேட்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்கள மீறி எங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல முடியல. அப்ப நாங்க சம வேலைக்கு சம ஊதியம்ங்கிற கொள்கை இங்க மறுக்கப்படுது. எங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை தாண்டி எங்களுக்கு குறைந்த ஊதியத்துல எங்க உழைப்பு கடந்த 20 ஆண்டுகளாக சுரண்டப்பட்டு வருகிறது. அது அந்த முன்னுரிமையில தான் அதாவது எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டு டிஆர்பி தேர்வு நடத்தும் போது அவங்க என்ன முறைகளை பின்பற்றி பணி நியமனம் பண்றாங்களோ அதே முறையை பின்பற்றி தான் கௌரவ விரிவுரையாளர்களையும் பணி நியமனம் பண்ணாங்க. ஆனா கடந்த ஆண்டுகளா ஆட்சியாளர்களோ அரசியல்வாதிகளோ எங்களை பின்புற வாசல் வழியா வந்தவர்கள் என்ற ஒரு பொய்யான மாயையை எல்லாரிடமும் பரப்பிட்டாங்க. நீதிமன்றத்துல அதையே பதிவு பண்ணிருக்கிறாங்க. பல அரசியல்வாதிகளையும் கல்வியாளர்களையும் இதையே ஒரு பொய்யான மாயையை உருவாக்கி இப்ப எங்களோட பணி நியமனம் முறைகேடா நடந்திருக்குங்கிற மாதிரி ஒரு பொய்யான மாயையை உருவாக்கி நாங்க யாருக்கிட்ட போய் முறைகேடு பண்ணாலும் உங்களுடைய நியமனம் எப்படிப்பட்ட முறையில் நடந்ததுங்கிற மாதிரி அவங்களுடைய மைண்ட் செட்டையே மாத்தி வச்சிருக்காங்க. எங்களுக்கு எதிரா எங்களுக்கு நியாயம் பேசக்கூடிய அனைவர்களையும் எங்களுக்கு எதிரா திசை திருப்பி வச்சிருக்கிறாங்க. எங்க உழைப்பு கடந்த 20 ஆண்டுகளாக சுரண்டப்பட்டிருக்கு. யூஜிசி நிர்ணயித்த அனைத்து தகுதிகளையும் நாங்க பெற்றிருந்தோம், பணி அனுபவம் பெற்றிருந்தோம். அதுதான் டிஆர்பி உதவி பேராசிரியர்களுக்கு தகுதிங்கிற பட்சத்துல இருந்த பட்சத்துல இவர்கள் இவங்களை பின்தள்ளணும், இவங்களை பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல பண்ணனாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. எங்களை முற்றிலும் புறந்தள்ளணுங்கிறதுக்காக இந்த தேர்வு முறை ஒன்று கொண்டு வந்தாங்க. தேர்வு முறையை நாங்க வரவேற்கலன்னு சொல்ல. அந்த தேர்வு முறை நேர்மையான முறையில நடந்திருந்துச்சுன்னா உண்மையே நாங்க வரவேற்கிறோம். அந்த தேர்வு முறையில பல முறைகேடு நடந்திருக்கு. ஆனா அதை நாங்க முன்வைக்கும் போது கௌரவ விரிவுரையாளர்கள் அதனால பாதிக்கப்படுறாங்க, அதனாலதான் அந்த தேர்வுல முறைகேடு நடந்திருக்குன்னு பொய்யா பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா தேர்வுல பல முறைகேடு நடந்திருக்கு சார். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவுல கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் வருமானம் பெறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தரவு இருக்கு. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்திலயும் போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள்ல அதிகமா வருமானத்தை ஈட்டிட்டு இருக்காங்க. இவர்களோட சுயலாபத்திற்காக இந்த தேர்தல்னாலதான் கடந்த திராவிட ஆட்சிகள்ல எங்களை பணி நியமனம் பண்ணாம எங்க பணியை புறக்கணித்து கையூட்டு பெற்றுக்கொண்டு யார் கொடுக்குறாங்களோ அவங்களை பணி நியமனம் பண்ணணுங்கிறதுக்காக தான் எங்களை புறந்தள்ளுறாங்க. இவங்க கொடுக்கிற குறைந்த ஊதியத்துல எங்களால கையூட்டு கொடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. இந்த ஒரே காரணத்தினாலதான் எங்களை புறந்தள்ளுறாங்க. இன்றைக்கு சென்னை தலைநகரிலே தமிழ்நாடு அரசு கல்லூரியில் பணியாற்றக்கூடிய கௌரவியார்கள் பெருந்திரள் முறையீடு கூட்டத்தை ஒரு போராட்டத்தை இன்றைக்கு அறிவித்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து அரசிடம் பலமுறை கோரிக்கைகள் வைத்தும் பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் இன்று வரை அவருடைய கோரிக்கைகள் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை என்பதை வருத்தத்தோடு அரசு கல்லூரி ஆசிரியர் மன்றத்தின் சார்பிலே இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். குறைந்தபட்சம் அடிப்படை ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 12 மாதத்திற்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பெண் ஆசிரியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இப்படி வாழ்வாதாரத்தை ஒட்டிய அடிப்படை முகாந்திரத்திற்கு உள்ளடக்கிய பல்வேறு கோரிக்கைகளை இந்த அரசு திரும்பி பார்க்காமல் இவர்களை அலையடிப்பது உண்மையிலே வேதனைக்குரியது. தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் உயர்கல்வித்துறையில் மிகப்பெரிய அளவில் இவருடைய உழைப்பு இருக்கிறது. எனவே உழைப்பை மட்டுமே உறுதி செய்துவிட்டு அவருடைய உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை வழங்கவில்லை என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. எனவே இந்த பெருந்திரள் முறையீட்டின் மூலமாக அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய 10 அம்ச கோரிக்கையை இந்த அரசு உடனடியாக பரிசீலனை செய்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அரசு கல்லூரி ஆசிரியர் மன்றத்தின் சார்பில் இந்த அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். போராட்டம் 1/4 நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது குறைந்தபட்சம் 1-2 கோரிக்கையாவது இந்த அரசு வலியுறுத்தணும். அதை தவிர்க்கும் பட்சத்தில் இனி வரும் காலங்களில் எந்த அரசாக நீங்க சொன்ன மாதிரி நீங்க தான் கேட்டீங்க, 1/4 நூற்றாண்டா போராடி எல்லாரும் தான் செய்யறாங்க. இப்ப இவங்கள்ட்ட குறைந்தபட்சம் ஒன்னையாவது இவர்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்துறதுக்கு இன்னைக்கு கூட சொல்லலாம். ஒன்னு சொன்னா கூட அடுத்து ஒண்ணு அவங்க கேட்பாங்க.
இதை மனிதாபிமான அடிப்படையில் சமூக நீதியை பாதுகாக்கும் என்ற ஒரு மகத்தான கொள்கையை கோரிக்கையை முன்வைத்து இயங்கக்கூடிய இந்த அரசு அதில் ஏதாவது ஒன்று ரெண்டே பட்ஜெட்ல இணைச்சிருந்தா ஒரு நம்பிக்கையோட இருந்திருப்பாங்க. ஆனா எதுவும் இல்லைங்கிறதால வேற வழி இல்லாம தங்களுடைய முறையீடு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் போராட்டம் பண்ணல. இந்த முறையீட்டை இந்த அரசு அங்கீகரித்து அவருடைய கோரிக்கையில் குறைந்தபட்சம் 1-2 நிறைவேற்றி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை அரசு கல்லூரி ஆசிரியர் ஒரு இடங்களில் நடப்பதா தெரிய வருது. அது முழுமையா எங்க கவனத்துக்கு வரல. நிச்சயமா அப்படி இருக்குன்னா அதை களைவதற்கு அதை சரி செய்வதற்கான முயற்சி நாங்கள் நிரந்தர ஆசிரியர்கள் அடிப்படையில் எங்களுடைய சங்கம் அவர்களுக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கிறது. அவர்களுக்கு அரணாக இருக்கிறது. அவர்களை ஒருபொழுதும் நாங்கள் பிரித்து பார்த்ததில்லை. சக ஆசிரியர்களாக தற்காலிக ஆசிரியர் இருக்காங்க. இந்த அரசு அவங்களையும் உறுதிப்படுத்தணும் நிரந்தரப்படுத்தணும் தான் வச்சுட்டு அவங்களை ஒதுக்கி பார்க்கறது பிரிச்சு பார்க்கிற எண்ணமும் இல்லை. எங்கேயாவது ஒரு சிலர் செய்திருக்கலாம். அது உண்மையாக கண்டிக்கக்கூடிய அரணாவுக்கு பின்னாடி வர மாணவர்கள் தகவல்களை உள்வாங்குற மனநிலை மிக குறைவா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களை கொண்டு கரையேற்றக்கூடிய நிலையில ஆசிரியர்கள் இருக்காங்க. உண்மை நிலவரம் அதுதான். பாத்தீங்கன்னா கொரோனாவுக்கு பின்னாடி எந்த விஷயம் ஒரு பொது விஷயத்தை சொன்னால் கூட அதை காது கொடுத்து கேட்பதற்கு இன்றைக்கு மாணவர்கள் தயாரா இல்லைங்கிறது. அதுவும் நம்ம பெரும்பான்மையாக தான் சொல்ல முடியுது. ஒரு சிலர் எப்பயுமே ரொம்ப பிரைட்டா இருக்கவங்க நல்லா தான் இருக்காங்க. பெரும்பான்மை மாணவர்கள் ஒரு தகவலை உள்வாங்கிறது கூட யோசிக்கிற நிலையை தான் பார்க்க முடியும். எல்லா இடத்துலயும் அதை பார்க்க முடியும். ஓகே சார்.